வாழை இலையை கண்டவுடனே நினச்சிருப்பீங்களே, இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு சாப்பாடு தான். என்னெல்லாம் சாப்பிட்டோம், எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் வச்சாங்கன்னா, அவியல் கூட்டு, நார்த்தங்காய் பச்சடி, இஞ்சி கூட்டு, ஜாம் கூட்டு, வாழைக்காய் வறுவல், தயிர் கூட்டு, லாஸ்ட்டாக வந்து உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் பப்படம் 2ன்னு நினச்சேன். ஆனால் 1 தான் 2ஆக பொடிச்சு வச்சுருக்கவ. அப்புறம் ஒரு பழத்தையும் வச்சுட்டு போயாச்சு. அந்த கேப்பில் உள்ள கூட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலி பண்ணியாச்சு. அப்புறம் சோறு கொண்டு வச்சோடனே ஒரு பார்ட் அப்படி தனியாக எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் பப்படத்தையும் பொடிச்சு போட்டு ஒரு குண்டு எடுத்து அதில் வச்சுட்டேன். உடனே பருப்பு கறியை ஊற்றிட்டவ. அப்படியே நம்ம பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அது முடிச்சது உடனே சாம்பார் கொண்டு ஊற்றியாச்சு. சாம்பார் கொண்டு ஊற்றினோடனே படப்படனே சாப்பிட்டுட்டு அடுத்தால ரசத்துக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா, அதனால் உடனே ஊற்றிட்டு போயிட்டாவ. வாங்கி தான் குடிக்க முடியல. சரி அடுத்தது சாப்பிட்டுட்டு பாயசத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு முன்னால் பாயசம் வந்து கொண்டு ஊற்றிட்டு போயிட்டாவ. அதனால பழத்தையும் பப்பளத்தையும் போட்டு அதனால குழப்பி அடித்து உள்ளே ஊற்றியாச்சு. இப்படி தான் பாயசம் திங்கணும். அடுத்தால தின்னு முடிச்சதுன்னா மோரை கொண்டு ஊற்றியாச்சு. மோரை ஊற்றினோடனே வாங்கி குடிக்காமல் விடுவோமா.